இப்ப பாத்துட்டீங்கன்னா நம்ம வந்து கும்பகோணம் டு தஞ்சாவூர் ரோட்ல சுத்திக்கிட்டு இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் இப்ப இந்த எந்த ரூட்டுன்னா திருவையாறு ரோட்ல இருக்கும். திருவையாறு போய் திருவையாறு டு தஞ்சாவூர் போற ரூட் இது. கிளீனான ரூட். தஞ்சாவூர் போறதுக்கு நிறைய பேருக்கு இந்த ரூட்டே தெரியாது. பச்சை பசேல் கிரீனிஷா ஒரு மாதிரி நல்லா இருக்கும். கம்பேர்ட் வித் பஸ் ரூட்டோட கம்பேர் பண்ணக்குள்ள இந்த ரூட் எவ்வளவோ தேவலான்னு தோணும். ஆனா நிறைய பேருக்கு இது தெரியாது. இந்த ரூட்டு ரொம்ப ரேர் கேசஸான பீப்புள்ஸ்க்கு மட்டும்தான் இந்த ரூட் நல்லாவே தெரியும். ஆமா, இவர் பெரிய கப்பல் வியாபாரி. நல்லா சிலு 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 சிலுன்னு காத்து அடிச்சுக்கிட்டே அந்த ரூட்ல போனா புழுதியா பறக்கும். இப்போ ஆக்சுவலா எங்களுக்கு சைட்ல வந்த லோட் ஆட்டோ எங்க வண்டிக்கு முன்னாடி காரி தப்பிட்டு போயிட்டாங்க. அதுக்கு நாங்க பழி வாங்க விதமா அந்த லோட் ஆட்டோவை சைடு போட்டு நாங்க அவங்க முன்னாடி போய் காரி தப்பி பழிக்கு பழி வாங்கலான்னு இருக்கோம். முடியுமான்னு தெரியல, பாப்போம். ஆனா இப்படி பழிக்கு பழி வாங்குற ஹீரோ நான் பார்த்ததே இல்லப்பா. நல்லா வாங்குற பழி. நாங்க இப்பதான் 60 கிலோமீட்டருக்கு மேல ஸ்பீடை கிளாக் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா ஸ்பீட் லிமிட் என்னமோ கவர்மெண்ட் சொல்லியிருக்கிறது 60 கிலோமீட்டர்ன்றதுனால கவர்மெண்டை மதித்து எல்லையை மீறாமல் சென்று கொண்டிருக்கிறோம். பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். நாம் எதிர்பார்க்கும் ஆட்டோவை சைடு செய்து பழி வாங்கி விடுவோமா என்று காத்திருப்போம். தொடர்ந்து பேசுவோம் லைனிலேயே. என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஸோ இந்த ரூட் வந்துட்டு பொதுவா கிரீனிஷான ஒரு ரூட். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபுல்லா நல்லா இருக்கும். நம்ம இன்கேஸ் கார்ல வரோம்னா ஓகே, பட் ஆனா டூ வீலர்லாம் வர்றது கொஞ்ச நேரம் நின்றுட்டு ஃப்ரீயா தஞ்சாவூர் போறதுக்கெல்லாம் அப்கோர்ஸ் இந்த ரூட்டையும் ஹெக்டிக்கா ஆக்கிடக்கூடாது. கண்ணா பின்னாடி எல்லாரும் வந்து இது டிராபிக் ஆக்கிடாம இருந்தா ஓகே தான். காலத்துக்கு இந்த ரூட் நல்லாவே இருக்கும். மொத்தம் 3 ரூட் கும்பகோணம் டு தஞ்சாவூர். இப்போ ஒரு ரூட் டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க, NH மாதிரி உடனே போற மாதிரி ஒரு 45 மினிட்ஸ்ல போற மாதிரி. பட் ஆனா அதெல்லாம் ஃபுல்லா பொட்டல் காடா இருக்கு. அவ்வளோ வெயில். போனா கபாலத்தை பிறந்து சூரியனே ஸ்டார் போட்டு குளிக்கிற மாதிரி இருக்குது அந்த வெயில். அந்த ரூட்டு அதெல்லாம் கார்ல போறவங்களும் சூட் ஆகும். டூ வீலர்ல போற நமக்கெல்லாம் இது ஓகே, இது நல்லா தான் இருக்கு இந்த ரூட்டும் அப்படின்னு சொல்லலாம். லாரிஸ் ஃப்ரீக்வெண்டா மார்னிங் டைம்ல அவ்வளவா இருக்காது. பட் நைட் டைம்ஸ்ல லாரி ஃப்ரீக்வெண்டா இந்த ரூட்ல வந்துட்டு போயிட்டு இருந்துகிட்டே தான் இருக்கும். ஏன்னா இது வந்து மண் லாரி அந்த மாதிரி போற ரூட்டுன்ற மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன். உங்களுக்கு தேவையான பெட்ரோல் பங்க்ஸுமே இந்த ரூட்ல நிறைய இருக்கு. ஷெல் இருக்கும், நயாரா இருக்கும், தென் பாரத் பெட்ரோலியம் இருக்கும், இந்தியன் ஆயில் எல்லாமே இருக்கும், HP எல்லாமே இந்த ரூட்ல இருக்கும். இதுல இருந்து நீங்க இந்த ரூட்ல டைரக்டா பிடிச்சா கல்லணையில இருந்து திருச்சியிலேயே போய் ஏறிடும். திருச்சியோட சென்னை பைபாஸ்ல போய் டைரக்டா கனெக்ட் ஆகிற மாதிரி இந்த ரூட். ரொம்ப ஃப்ரீயான ரூட். ஒரு ரூட் டோல் கிடையாது, டிராபிக்ஸ் பெருசா இருக்காது, ரோடு ஸ்மூத்தா இருக்கும். உங்களுக்கே பார்த்தா தெரியும், பல்லன்னு இருக்கும். மாப்ள அந்த ரோடு அப்படியே உத்து பார்த்தோம்னா மூஞ்சி தெரியுதா, மூஞ்சி அப்படியே அங்கனக்குள்ளேயே சேவிங் பண்ணி தலை சீவி பவுடர் அடிச்சு விபூதி பூசி பொட்டு வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு வாரம் சோத்த ரோட்ல கொட்டி குழம்புகளை ஊத்தி குழச்சி அடிக்கலாம்டா. அப்படியே வச்சா அப்படி ஒரு ஊர் அது. சோ ஒரு டீசென்டான ஒரு ரூட். இன்கேஸ் நம்ம ஏதாவது அர்ஜென்ட்டுக்கு போகணும் டோல் ரோட்ல வந்துட்டு தஞ்சாவூர் டு திருச்சி தான் டோல் ரோட் வந்து நல்லா இருக்கும். கும்பகோணம் டு தஞ்சாவூர் நல்லாவே இருக்காது. சோ அந்த மாதிரி டைம் இந்த ரூட்டை யூஸ் பண்றதுன்றது நம்மளோட புத்திசாலித்தனம் சொல்லலாம். ஒரு ஃபேக்ட் என்னன்னா இந்த இடம் முன்ன விட கொஞ்சம் மோசம் தான். காரணம் இந்த இடம் வந்துட்டு இப்பெல்லாம் முன்ன மாதிரி இல்லாம வெட்டிட்டாங்க, நிறைய மரங்களை வெட்டிட்டாங்க. ரோடு எக்ஸ்டெண்ட் பண்றோம், இன்னும் வந்துட்டு உங்க வீட்டுக்கு 1 மணி நேரத்தை போக வேண்டியது 40 நிமிஷத்துல போகலாம் அப்படின்ற மாதிரி கொண்டு வரும்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா மரத்தையும் வெட்டி ரோடு எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ கொஞ்சம் நிலம் போயிடுச்சு. இந்த இடம் ரொம்ப சின்ன இருக்கும் ஒரு 3 to 4 years பேக். பட் இட்ஸ் ஓகே, எல்லாமே டெவலப்மெண்ட் நம்ம எடுத்துக்க வேண்டியதாக, ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ போற வழியில டேம் கூட இருக்கு. நாங்கள் இந்த டேம்ல அடிக்கடி வந்திருக்கோம். நல்ல ஒரு ஏரியா. ஸோ அதான் மண்ணியார் தலைப்பை பொறுத்த வரைக்கும் இன்னும் 2-3 மாசத்துல தண்ணி வந்து திறந்து விட்டுருவாங்க, வந்துருன்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ நாங்கள் வந்ததுக்கு ஒரு இளநியை குடிச்சிட்டு சில்லுன்னு கிளம்பியாச்சு. மோரலஸ் இந்த ரூட்ல இன்னொரு ஒரு பெரிய பிளஸ் என்னன்னா, நவகிரக கோயில் கும்பகோணத்தை சுத்தி ஃபேமஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். அதுல திங்களூர் வந்துட்டு இந்த ரூட்ல தான் இருக்கு. அதாவது சந்திரனோட கோயில்.
வந்துட்டு இந்த ரூட்ல தான் திருவையாறுல இருந்து அது ரொம்ப பக்கம் அரௌண்ட் ஒரு 5 to 6 கிலோமீட்டருக்குள்ள வரும். இங்க இருந்து கும்பகோணத்துல போகிறோம் கொஞ்சம் தூரம் வரும். நம்ம வந்துட்டு இங்க நவகிரக கோயில் கம்ப்ளீட் பண்ணணும்னு முடிவு பண்ணா கும்பகோணத்தை சென்டரா வச்சு போறதா கரெக்ட். பட் எங்களூர் மட்டும் வர மாதிரி இருந்தால் தஞ்சாவூர்ல இருந்து வந்த பக்கம் இல்ல திருவையாறுல இருந்து வந்த பக்கம். ஸோ நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இந்த ரூட்ல தான் திங்களூர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கால் நம்ம திங்களூரோட என்ட்ரன்ஸ் நெருங்கிட்டோம். இதுதான் இந்த ஆர்ச்சி தான் சந்திரன் கோயிலுக்கு போறதுக்கான வழி. இதுக்குள்ள போகணும், ஒரு 1/2 கிலோமீட்டர் உள்ள போற மாதிரி இருக்கும். போனா சந்திரன் கோயில். ஸோ ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். நம்ம திருவையாறு ஒரு 5 to 6 கிலோமீட்டர்ஸ்க்குள்ள தான் திருவையாறு மெயின் ஏரியா. பார்ப்போம், ரீச் ஆகிடும் நினைக்கிறேன். ஒரு 5 to 10 minutes பார்ப்போம். ஸோ நம்மளே சொன்ன மாதிரி வந்தாச்சு. இதான் திருவையாறு. பீஜம் போட்டு போனோம்லே காப்பிரைட் அடிக்காத அளவுக்கு அதே பீஜம் போட்டுட்டு. ஸோ ஆமாம், இங்கே போயிட்டு ரைட்டு லெஃப்ட் தெரியும். ரைட்டில் திரும்பினா அரியலூர் திருச்சி போகும். லெஃப்ட் திரும்பினா தஞ்சாவூர் கல்லணை ரூட்டு அதெல்லாம். ஸோ நம்ம லெஃப்ட் திரும்பிடலாம். இன்னொரு ஒரு வெயிலான ஒரு இடம் இருக்கு காட்டுறதுக்கு. ஸோ அதான் வீடியோ கண்டினியூ பண்ணுவாங்க. இதுதான் தியாகராஜர் கோயில், திருவையாரோட மெயின் கோயில், சிவன் கோயில். கோபால் லாரியை பார்த்து விட்றாதப்பா கோபால். நல்ல வேலை போன ஒரு திரும்பிச்சு. இன்னும் போகவே இல்லையே. எது போய் சேர வேண்டிய ஸ்பாட்ட சொன்னேன். அட வாய முடிக்கிட்டு பேசாம வாயா. பேசாம வரதுக்கு நான் என்ன போனமா? இந்த வரிசையில தான் இந்த ஆண்டவர் அல்வா கடைன்னு இருக்கும். திருவையாரோட ஃபேமஸ் அசோகா அல்வா ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். இதுதான் ஆண்டவர் அல்வா கடை. இந்த சோகால் நம்ம ஃபேமஸா சொல்றோம்ல, அவங்களே போட்டுருக்காங்க அசோகா ஃபேமஸ். இங்க கிடைக்கிற மாதிரி எங்கேயும் கிடைக்காதுன்ற மாதிரி சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் இந்த கடை தான். ஸோ திருவையாறுல சாப்பிடலான்னு வந்தோம். ஆளுக்கு ஒன்று சொன்னோம். செஷ்வன் ஒன்று, செஷ்வன் வெஜ் ஃப்ரைட் ரைஸ் ஒன்று, மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் ஒன்று, நார்மல் மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் ஒன்று. அதுல வேற மாப்பிள்ள சாஸ்தை ஊத்தி பண்ணது அடிச்சுக்கிட்டு இருக்கிறா. நாளை காலையில தான் தெரிய போகுது என்ன ஆக போகுதுன்னு. என்னங்கடா அண்ணனும் தம்பியும் கண்ணீர்ல மிதக்குறீங்க? ஆனந்த கண்ணீர் கிழவே. அண்ணன் பாசமா இப்படிலாம் இருக்கணும். தம்பி அவனுக்கு கொஞ்சம் பாசம் விடுறான். ஸோ லஞ்ச் முடிச்சாச்சு. அப்படியே நம்ம சோகால் திருவையாறு ஃபேமஸ் கடைக்கு போயிட்டு சும்மா 2 வாய் அல்வா சாப்பிடுவோம். எப்படி இருக்கு என்னன்னு பார்ப்போம். இது வரைக்கும் நாங்கள் பெருசாக சாப்பிட்டதில்லை. எனக்கு தெரிஞ்சு பக்கத்துலேயே தான் இருக்கும். ஆனால் இது வரைக்கும் வந்ததும் இல்லை, சாப்பிட்டதும் இல்லை அந்த கடையில். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுவோம் எப்படி இருக்குன்னு. எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. ஸோ இந்த கொடுத்துட்டாங்க. இதுதான் ஃபேமஸ் அசோகா அல்வா. பார்ப்போம் எப்படி இருக்குன்னுட்டு. நல்லா சுட சுட இருக்கு, நல்லாவும் இருக்கு, ரொம்ப நல்லா இருக்குன்னே சொல்லலாம். ஆக்சுவலாக இது நார்மல் அசோகா அல்வா. ஸ்பெஷல் இருக்கான்னு கேட்டேன், இப்போதைக்கு இல்லைன்னு இருக்காங்க. மேபி அது வந்தோடனே தான் தெரியும் ஸ்பெஷல் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக இந்த சைடு வந்து அதை ட்ரை பண்ணி பாருங்க. கும்பகோணம் டு திருவையாறு ரூட்டோட முக்கியமான பகுதியே இதுதான். ஆக்சுவலாக இது ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஏரியா. மேபி உங்களுக்கு பார்த்தோன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இது எந்த ஏரியான்னு சொல்லிட்டு. எஸ், இது சுவாமிமலை. இந்த ரூட்டை பொறுத்த வரைக்கும் வேற எதுவும் சொல்லிக்கிற அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு இல்லை. உங்களுக்கு வேற ஏதாவது தெரிஞ்சது ஏதாவது இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸ்டோன் பிரிக்ஸ். தேங்க்யூ.